ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ செடி வளர்ப்பில் பார்க்க போகிறது. செடிகள் இப்போ பதியம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செடிகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு சைடு இடங்கள்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. முன்ன பார்க்கும்போது தெரியாமல் தான் இருந்தது. இப்போது செடி நல்லா வளர்ந்ததுமே தொடர்ந்து பூ பூக்கும் பொழுது அதை பார்த்துட்டு எனக்கு வேணும், அடுத்ததாக என் ரிலேட்டிவ்க்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக என்னால் கொடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது பதியம் முறை பார்க்கலாம். நாங்கள் இந்த மாதிரி பதியம் போட்டிருக்கோம். இது 100% இயற்கை பதிய முறை தான். பாருங்கள், நல்லா ஹெல்தியான ஒரு கிளையை தேர்ந்தெடுத்து அதில் பதியம் போட்டிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு செடி க்ரோத் நல்ல வேகமாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் நம்மளால் செடியை அடுத்த செடியை நம்மளால் தயார் செய்ய முடியும். இந்த மாதிரி பதியம் போடுறதால பார்த்திங்கன்னா வேர்கள் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். அதே மாதிரி நல்லா அந்த வேர் வளர்ச்சியும் வேகமாக இருக்கும். அந்த வளரக்கூடிய வேர்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தாய் செடியோட ஆரோக்கியத்தில் வளர இந்த வேர்களும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி செடியோட தன்மை மாறாமல் இருக்கும். அதோட மெச்சூரிட்டி மாறாமல், அதோட க்ரோத் லேட் ஆகாமல் நமக்கு அப்படியே கண்டினியூவாக வளர ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பதிய முறையை தான் நாங்கள் இப்போ போட்டுட்ருக்கோம். இது 100% பார்த்திங்கன்னா இயற்கையான பதிய முறை. உரங்கள் பார்த்தோன்னா செடிக்கு நான் வீட்டில் கிடைக்கக்கூடிய உரங்கள் மட்டும்தான் கொடுத்துட்டு வரேன். என்னென்ன உரங்கள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத நான் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. தொடர்ந்து புது தளிர்கள், பூக்கள் இப்போது சீசனே இல்லை, ஆனால் பூக்கள் பூத்துட்டே இருக்குது.